சங்கரா என அரற்றிய வண்ணம் அழ ஆரம்பித்தாள். பொன்னிக்கு விஷயம் புரியவில்லை. விவாகத்திற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கையில் மோட்டார் விபத்தில் சங்கரன் துர்மரணம் அடைந்து விட்டான் என்றும், பாகிரதி துக்கம் தாளாது பித்த பிடித்தவள் போல் பிதற்றிக் கொண்டு பொன்னியை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்ததனால் நாகராஜன் அழைத்து வந்தான் என்றும் பொன்னி தெரிந்து கொண்டாள். பல விஷயங்களையும் பேசி அழுது தீர்த்த பின்பு பாகிரதி பொன்னியை தங்களுடன் வந்து வசிக்கும்படி வற்புறுத்தி வேண்டினாள். சங்கரனையை உரித்து வைத்திருந்த அந்த சிறுவனின் முகத்தை பார்த்தாலாவது துக்கத்தை சகித்து கொள்ளலாம் என்று யோசனை அவளுக்கு. நாகராஜனும் மிகவும் வேண்டிக் கொண்ட பின் பொன்னி அவர்களுடன் போக சம்மதித்தாள். ஆனால் மீண்டும் அந்த பங்களாவிற்குள் வாழ அவள் விரும்பவில்லை. அதனால் ஏரிக்கரை மீது சிறு ஓட்டு வீட்டை கட்டி கொடுத்து அதிலே அவளை குடியிருக்கச் செய்தான் நாகராஜன். பாகிரதி அம்மாள் துவேஷத்தை மறந்து பொன்னியிடம் மிகவும் அன்பு காட்டினாள். நாகராஜன் சகோதரனை காட்டிலும் பொன்னியிடம் அன்பாக நடந்து கொண்டு அவளுக்கு ஒரு குறையுமின்றி வைத்திருந்தாள். தமையன் கேட்டகொண்டபடியே சகோதரியும் தம்பியிடம் ஒரு வரம் கேட்டுக்கொண்டிருந்தாள். இறந்து போன சகோதரன் மீது வைத்திருந்த பாசம் பாகிரதியின் மூளையை மழுங்கச் செய்து விட்டிருந்தது. பொன்னியின் ரகசியத்தை நாகராஜன் தனக்கு வரப்போகும் மனைவியிடம் கூறி அண்ணாவை பற்றி அவள் தாழ்வாக எண்ணும்படி விடக்கூடாது என்பதுதான் பாகிரதியின் கோரிக்கை. ஆனால் அது மிகவும் தவறு என்பது பொன்னியின் அபிப்பிராயம். இறந்து போனவரை பற்றி நிந்தனை செய்யக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் மிக முக்கியமான பெண்ணிற்கு குடும்பத்தின் ரகசியம் கூறப்படாது மூடி வைப்பது மிகவும் தவறல்லவா? அதனால் வீணாக சந்தேகம் நேருவதற்கு இடம் இருக்கிறதே. இத்தனை அழகான மனைவி நாகராஜனுக்கு வாய்த்திருக்கிறாளே, அவள் மோகன பார்வை ஒன்றிற்கே மனிதன் எதையும் கொடுத்துவிட சித்தமாயிருக்க மாட்டானா? நாகராஜன் அண்ணாவின் ரகசியத்தை மனைவியிடம் கூறாமல் மறைக்க மாட்டார் என்று பொன்னி முதலில் நினைத்தாள். ஆனால் பழக்கத்தில் அவளுக்கு கீதா தன்னை சந்தேகிக்கிறாள் என புரிந்து வீணாக ஒரு பெண் தன் பொருட்டு கண் கலங்குவதை காண அவள் சகிக்கவில்லை. ஒரு நாள் உண்மையை கூறிவிடுவது என்று தீர்மானித்தாள். அந்த ஒரு நாள் இன்றுதான் வந்தது. பொன்னி சொல்லிவிட்டாள். நாகராஜனும் பாகிரதியும் மறைத்த ரகசியத்தை தானே சொல்லிவிட்டாள். கதையை முடித்த பொன்னி எஜமானின் முகத்தை திரும்பி பார்த்தாள். உங்க புருஷன்தான் 10 நாளா தினம் இங்கே வந்து என் அண்ணாருக்கும் எனக்கும் நடுவிலே சமாதானம் பேசி ராசி பண்ணி வச்சார். காலையில ஆபீஸுக்கு போகும் முன்னே மோட்டார் சைக்கிளில் தினம் வந்து விடுவார். அண்ணாவும் அவர் சொன்ன நிபந்தனைப்படியே என்னை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு போறதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். கண்ணன் பெரியவன் ஆனதும் அவனை படிக்க வைப்பதாக சொல்லியிருக்கிறார் சின்ன எஜமான் என்று புன்னகை செய்தாள் பொன்னி. திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த நாவல் ஒன்றை மூச்சு விடாது படித்து கீழே வைக்கும்போது ஏற்படும் ஒரு உணர்ச்சி தான் கீதாவின் உள்ளத்தில் நிரம்பியிருந்தது. இரவு மணி 8 ஆகிவிட்டது என அருகில் ஒலித்த கோவில் மணி அறிவித்தது. வீட்டிற்கு போக வேண்டுமே என்று நினைத்த கீதா எழுந்திருந்தாள். நானும் அண்ணனும் கூட துணைக்கு வரும் அம்மா, இருங்க என்று கூறி பொன்னி லாந்தர் விளக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். பெய்து கொண்டிருந்த மழை நின்றுவிட்டதனால் வானத்திலே கலைந்து நின்ற கருமேகங்கள் மறைந்து விட்டன. பரந்த ஆகாயத்தில் ஒளிவிட்டு மின்னிய விண்மீன் கூட்டங்களை நிமிர்ந்து பார்த்தாள். சோவென பொழிந்த மழைக்கு பின் பூமியிலும் வானத்திலும் எத்தனை அமைதி ஏற்பட்டிருந்ததோ அதை காட்டிலும் பன்மடங்கானதொரு அமைதி கீதாவின் மனதிலே ஏற்பட்டிருந்ததை அறிந்து கொண்டது போல் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டின. கீதா பங்களாவை அடைந்த பொழுது தன் வரவிற்காக கவலையுடன் பாகிரதி வாயிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டாள். ஒவ்வொரு தடவையும் தான் விமலா வீட்டிற்கு சென்று விட்டு திரும்பும் பொழுது ஒவ்வொரு தப்பை செய்து பாகிரதியின் அதிருப்திக்கு ஆளாகி வருவதை எண்ணி பார்த்த கீதாவிற்கு நாத்தனாரின் முகத்தை பார்க்க கூட அச்சமாக இருந்தது. ஏரிக்கரையிலே அம்மா மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்து கொண்டிருந்தாங்க. உடம்புக்கு ஆகாதுன்னு நான் தான் தடுத்து என் வீட்டில் இத்தனை நேரம் உட்கார வச்சிருந்தேன். இருட்டி போயிடுச்சுதுன்னு 2 பேருமா துணைக்கு கூட வந்தோம் என்று பொன்னி கீதா வெகு நேரம் கழித்து வீடு திரும்பியதன் காரணத்தை விவரிப்பது போல் கூறிவிட்டு புன்னகை செய்தாள். நல்ல வேலை, நீயாவது துணைக்கு வந்தியே. தேடி அழைச்சிட்டு வர ஆள் கூட இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி பொன்னி, ஊத காத்தில் அதிக நாள் நிற்காதே, சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று வந்தவர்களை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே சென்றாள் பாகிரதி. பின்கட்டின் கூடத்தை அடைந்த அவள் அங்கிருந்த பெஞ்சு ஒன்றின் மீது சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் நிமித்தம் படுத்து கொண்டாள். கண்களை இறுக மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்த பாகிரதியை அக்கா என்ற கனிவான குரல் திடுக்கிட்டு விழித்து கொள்ள செய்தது. எதிரே தூணை பிடித்து கொண்டு என்ற கீதாவை கண்ட பாகிரதி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள்.
என்னம்மா கீதா, என்ன வேணும் என்று மனதிலே கீதா மீது எழுந்த அதிருப்தியை அடக்கிக் கொண்டு கேட்டாள் அவள். இன்னைக்கு சீக்கிரமாக வந்துவிடணும்னு நான் புறப்பட்டு ஓடி வந்தேன். எதிர்பாராத சமயம் மழை கொட்டி புடவையெல்லாம் நனைஞ்சு தெப்பமா போய்விட்டேன். அக்கா, அதனால தான் இத்தனை நாள் இழுத்தாற்போல் கூறிய கீதா பாகிரதியை பார்த்து அசட்டு புன்னகை செய்தாள். அதை பற்றி இப்ப என்ன யோசனை? உன்னை காணுமேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்த பாகிரதி மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். அக்கா என்ற குழைவு நிறைந்த கீதாவின் குரல் அவளை மறுபடியும் கண் திறந்து பார்க்கச் செய்தது. என்னம்மா கீதா என்று பாகிரதி கேட்டாள். உங்களுக்கு என்மேல் கோபம் இல்லையே என்று சிறு குழந்தையைப் போன்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு தூணின் மறைவில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கீதா வெட்கத்துடன். பாகிரதி மெல்ல சிரித்தாள் பதிலுக்கு. என்னம்மா, எனக்கு கோபமா? ஏன் அப்படி கேட்கிற? உன் மேல எனக்கு என்ன கோபம் என்று கேட்டாள் நிதானமாக பாகிரதி. நான் செய்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். உங்கள் பேச்சை சட்டை செய்யாமல் சிநேகிதி வீட்டுக்கு போகிறதும் நாள் கழிச்சு வருகிறதும் தப்புதான். ஆனால் அக்கா, நான் வேணுமென்று இவைகளை செய்யவில்லை. ஒவ்வொரு தடவையும் சந்தர்ப்பம் அப்படி நேர்ந்து விடுகிறது. அன்னைக்கு பிக்னிக் போய்விட்டு வந்ததிலிருந்து உங்களுக்கு என்மேல் கொஞ்சம் கோபம்தான். தொடர்ந்தாற்போல நெருப்பு பிடிச்சு கொண்டது வேற மனசிற்கு கவலை ஏற்பட்டது. நீங்களும் என் மேலே கோவிச்சு கொண்டு பேசாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அக்கா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று விழுவிழென்று பேசிய கீதாவின் குரல் துக்கத்தினால் தடைப்பட்டது. பாகிரதியின் மனம் வினாடி பொழுதில் இலகிவிட்டது. சே அசடே, இது என்ன இது? யார் சொன்னா எனக்கு உன் மேலே கோபம்னு என விரிவாக கூறிய அவள் கீதாவின் அருகில் எழுந்து சென்று கண்களில் வழிந்த அவளது கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்துவிட்டு கன்னத்தை அன்புடன் வருடினாள். சற்று பொறுத்து தங்கம் தூங்க போய்விட்டாள். ராஜா வருவதற்கு இன்னைக்கு கொஞ்சம் நாழியானாலும் ஆகும். மாடிக்கு போய் நான் சித்த கண்ணு அசருகிறேன். அவன் வந்ததும் கவனிச்சு சாதம் போடு என குறிப்பாக கூறிவிட்டு பாகிரதி மாடிப்பக்கம் சென்று விட்டாள். அன்று நாகராஜன் வீடு திரும்பிய பொழுது இரவு அதிக நேரமாகிவிட்டது. தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்த அவன் அவசரமாக போஜனத்தை முடித்து கொண்டு கையை அலம்பிக் கொண்டான். மாடிக்கு செல்ல திரும்பிய அவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல் சமையற்கட்டின் பக்கம் நோக்கி அக்கா என்று கூப்பிட்டான். பாகிரதி அம்மாளுக்கு பதில் அங்கிருந்து வெளிப்பட்ட கீதாவை அப்பொழுதுதான் அவன் கவனித்தான். எழிலே உருக்கொண்டவள் போல் உயிலாக நடந்து வந்து வாசப்படி அருகில் தயங்கியவாறு நின்ற கீதாவின் முகம் மிகவும் பிரகாசமாக தென்பட்டதைக் கண்ட அவனுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. விளக்கொளியில் நாகராஜனது முகத்தை நன்கு கவனித்த கீதாவின் மனம் துணுக்குற்றது. சில நாட்களாக தூங்காது கண் விழித்து அதிக வேலை செய்ததினால் களை பொருந்திய அவனது முகம் வாடி போயிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. சுருண்ட அழகிய கிராப்பு கலைந்து தாறுமாறாக நெற்றி மீது விழுந்திருந்தது. தன் தோற்றத்தில் கூட அசட்டையாக இருக்கும்படி அவன் மனதை ஆழ்த்திய அந்த வருத்தத்தை தானும் பங்கிட்டு கொண்டு அவனுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு பதில் மனைவியின் கடமையிலிருந்து சற்று ஒதுங்கி சென்ற தன்னை பற்றி நினைத்து பார்த்த கீதா மிக்க வெட்கமடைந்தாள். என்ன வேணும்? அக்கா மாடியில் தூங்குகிறார் என்று மெல்ல கேட்டாள். ஒன்றும் வேணாம் என்று கூறிவிட்டு மேலே போக திரும்பினான். அக்காளை எழுப்ப சொன்னால் போய் எழுப்புகிறேன் என்று தொடர்ந்தாற்போல் கேட்டாள் கீதா. அவசியமில்லை, வெறுமனைதான் கூப்பிட்டேன் என்று பதிலளித்த நாகராஜன் மாடி பக்கம் சென்று விட்டான். கணவனது கோபத்திற்கு பயந்து அவன் முன்னிலையில் கூட வர துணியாது காலம் கழித்த கீதா அன்றுதான் முதலாக அவன் முன்னால் தைரியமாக வந்தாள். சில நாட்களாக அனுஷ்டித்த மௌன விரதத்திற்கு பின் கணவனுடன் அவள் நிகழ்த்திய அந்த சிறு சம்பாஷணை அவளது நெஞ்சை சில நிமிஷங்கள் வரை படபடக்கச் செய்தது. மாடி ஹாலை அடைந்த நாகராஜன் மேஜை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். ஆபீஸ் காகிதங்களை எடுத்து தன் முன் வைத்து கொண்ட அவன் மனம் வேலையில் ஈடுபடுவதை விட்டு தன்னை சுற்றியுள்ள பொருள்களை ஆராய்வதில் முனைந்தது. அவனை சுற்றியுள்ள எல்லாம் அன்று மிக்க மாறுதல் அடைந்ததன போல் அவனுக்கு தென்பட்டன. ஆமாம், சந்தேகமே இல்லை. மாடிஹால் காலையில் அவன் விட்டு சென்றதைப் போலவே இல்லை. பல புதிய மாறுதல்கள் அதில் காணப்பட்டன. தாறுமாறாக அன்று மேஜை மீது அவன் குவித்து சென்றிருந்த புத்தகங்கள் அலமாரியில் ஒழுங்காக இருக்க வேண்டிய இடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பல நாட்களாக தூசிப்பட்டு அழுக்காக தென்பட்ட ஜன்னல் திரைகளுக்கு புத்தம் புது திரைகள் காணப்பட்டன. பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்த விளக்கொளியில் அந்த ஹாலை மிகவும் அழகாகவும் பரிசுத்தமாகவும் மாறியிருப்பதை கவனித்தான். அந்த மாறுதல்கள் அவன் மனதிலே கொஞ்சம் உற்சாகத்தை உண்டாக்கியது.
சில்லென்று ஜன்னல் வழியாக வீசிய மிக குளிர்ந்த காற்றை பொறுக்க முடியாமல் இடத்தை விட்டு எழுந்திருந்தான் அவன். ஜன்னல் கதவை சாத்தி விடுகிறேன், ரொம்ப குளிர்ந்த காற்று வீசுகிறதே என்று அவன் நினைத்ததை அறிந்தவள் போல் கூறிக்கொண்டு நுழைந்த கீதா ஜன்னல் கதவை சாத்தினாள். ஆபீஸ் காகிதங்களை கவனிப்பவன் போல் நாகராஜன் தலையை குனிந்து கொண்டான். ஊதல் காத்து வீசும் பொழுது மின்சார விசிறி எண்ணத்திற்கு, அதையும் நிறுத்தி விடட்டுமா என்று பேச்சை தொடர்ந்தாள் அவள். முனகிய நாகராஜன் வேலையை கவனிப்பவன் போல் பாவனை செய்தான். கீதா அதை கண்டு மனம் சோரவில்லை. இன்றைக்கு மழை பெய்த வேகத்தை பார்த்தால் நிற்காது போல் தோன்றியது இல்லையா என்று சம்பந்தமே இல்லாத ஒரு சம்பாஷணையை ஆரம்பித்தாள். ஆமாம் என்று பதிலளித்த நாகராஜன் எழுந்திருந்து பீரோவை திறந்தான். அதற்குள் எதையோ தேடுகிறவன் போல கதவின் பின்னால் முகத்தை மறைத்து கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருந்தான். கீதாவிற்கு யோசனை தோன்றவில்லை. சிறிது நேரம் மௌனமாகவே நின்றாள். பீரோவில் இருந்த காகித கட்டொன்றை எடுத்து மேஜை மீது வைத்து கொண்ட அவன் மறுபடியும் தலையை குனிந்து கொண்டு அவைகளை உன்னிப்பாக கவனிப்பவன் போல் தென்பட்டான். இன்று பொன்னியை அவள் வீட்டில் சந்தித்தேன். தன் வீட்டுக்கு வரும்படி என்னை அவள் நிர்பந்தப்படுத்தினாள். கூடத்தில் மாட்டியிருந்த போட்டோவை கண்டு பிரமித்தே போய்விட்டேன். உங்கள் அன்னாருக்கும் உங்களுக்கும் சாயலில் ஒற்றுமை அதிகம் என்பது இன்றுதான் எனக்கு தெரிந்தது என்று அவள் முடிக்கும் முன் மின்சாரத்தினால் தாக்குண்டவன் போல் தலை நிமிர்ந்து பார்த்தான் நாகராஜன். என்ன சொன்ன என்று மனைவியிடம் கவலையுடன் கேட்டான் அவன். கீதா தைரியமாக கணவன் அருகில் வந்து மேஜை மீது சாய்ந்தவாறு நின்று கொண்டாள். நான் கேட்டதற்கு முன்னாடியே பொன்னி தானாகவே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். அவள் கதையை கேட்ட என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. பாவம், அவளை சரியாக தெரிந்து கொள்ளாமல் வீணாக அவளிடம் விரோதம் பாராட்டினோமே என்று பச்சாத்தாபப்பட்டேன். நாளைக்கு அவள் ஊருக்கு போகிறாளாம். காலையில் இங்கே வர சொல்லி இருக்கிறேன். அந்த குழந்தையை பார்க்கும்பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. பொன்னி மட்டும் உங்கள் அண்ணா சட்டப்படி மணந்த மனைவியாக இருந்தால் என்று பெருமூச்சு விட்டாள் கீதா. பதில் பேசாது அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த நாகராஜன் யோசனையுடன் கரங்களால் தனது நெற்றியை பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். இதனால் உங்கள் சகோதரனை பற்றி நான் கேவலமாக எண்ணுபவள் என்று நீங்கள் மனதை அலட்டிக்கொள்ள வேண்டாம். அவரது விருப்ப விருப்பங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு எனக்கு ஒருவித உரிமையும் கிடையாது. தமையனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கோ அல்லது தமையனின் வாழ்வின் களங்கம் மனைவிக்கு தெரியக்கூடாது என்ற ஒரு கொள்கைக்காகவோ நீங்கள் பொன்னியை பற்றி விவரம் சொல்லாதிருந்தால் கூட தான் ஒன்று செய்திருக்கலாம். இத்தனை நல்ல குணம் படைத்த நம் கணவர் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார் என்று உங்களை ஒரேடியாக நம்பியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு சபல புத்தியினால் இல்லாததெல்லாம் எண்ணி வீணாக நமது ஆனந்த வாழ்க்கையை அறியாமையால் பாழ்படுத்தினேன். என்னை போன்ற அசட்டு பெண் ஒருத்தி கூட உலகத்தில் இருக்க மாட்டாள் இல்லையா என்று மூச்சு விடாமல் பேசிய கீதா மெல்ல நகர்ந்து வந்து கணவன் உட்கார்ந்திருந்த சோபாவின் மீது உட்கார்ந்து கொண்டாள். நாகராஜன் பதிலே பேசாது சிலை போல் உட்கார்ந்திருந்தான். மென்மையாக ஒய்யாரமாக அவன் தோள் மீது சாய்ந்து கொண்ட கீதா கலைந்து கிடந்த அவனது கிராப்பு முடியை விரலால் கோதி சரிபடுத்தி கொண்டே பேசலுற்றாள். பொன்னி உங்களை பற்றி கூறிய சில விவரங்களை கேட்டபொழுது எனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை விவரிக்கவே முடியாது. பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸில் நெருப்பில் சேதமடைந்து மண்ணாகிவிட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. இந்த பங்களா, இந்த சுக வாழ்க்கை எல்லாம் நாசமாகிவிட்டாலும் பரவாயில்லை. செல்வமெல்லாம் போய் ஒரு குடிசையில் வசிக்கும்படி நமக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் இனி கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பணம், பங்களா, இந்த போலி சுகம் எல்லாவற்றுக்கும் மேலான விலை மதிப்பற்ற நற்குணவானான ஒரு கணவன் எனக்கு கிடைத்திருக்கிறாரே, அது போதாதா என்று உணர்ச்சியுடன் முடித்தாள் கீதா. அன்பு பெருக்கில் பதிலே பேச முடியாது திகைத்து போன நாகராஜன் கீதாவின் கரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான். ஆமாம், எங்கே கையை காட்டுங்கள், நெருப்பு புண் எப்படி இருக்கிறது பார்க்கலாம் என்று கீதா கேட்டாள். இடத்தை விட்டு எழுந்து சென்று பக்கத்து அறை அலமாரியிலிருந்து மருந்து பாட்டிலை எடுத்து வந்தாள். பஞ்சினால் மருந்தை தொட்டு தன் கையினாலேயே அவைகளுக்கு மருந்தை போட்டாள். இந்த புண் சின்னதாக இருந்தாலும் ஏன் சீக்கிரம் ஆறவில்லை தெரியுமா என்று கேட்ட கீதா நாகராஜனை உல்லாசமாக பார்த்தாள். உன் கையால் மருந்து போடாததனால்தான் என்று நான் சொல்ல வேண்டுமாக்கும், தற்பெருமைக்காரி என்று கொஞ்சலாக மொழிந்த நாகராஜன் அவளை பார்த்து வரிசை பற்கள் தெரிய சிரித்தாள். பாகிரதி அம்மாள் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள்.
இரவு அதிக நேரமாகிவிட்டதை உணர்ந்த அவள் ஜன்னல் வழியாக பார்த்தாள். மாடி முன்ஹாலில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தொலைவிலிருந்து வந்த பேச்சுக்குரல் அவள் காதுகளுக்கு கேட்டதென்றாலும் ஒன்றும் சரியாக புரியவில்லை. இரவு இவ்வளவு நேரமாகியும் என்ன பேச்சு? இந்த கீதா அசட்டு பெண் அவருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாளோ என்ற கவலை பாகீரதி அம்மாளை படுக்கையிலிருந்து எழச் செய்தது. கணவன் மனைவி மனஸ்தாபமாக இருந்தால் முதலில் போய் அதை நிறுத்திவிட்டு மறுவேளை என்று எண்ணியவளாக எழுந்து ஹால் பக்கம் வந்தாள். இரவின் நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு களீர் என்று கீதாவின் சிரிப்பு பங்களா முழுவதும் ஒலித்தது. அதன் எதிரொலி போன்று தொடர்ந்தாற்போல் நாகராஜனின் சிரிப்பு ஒலியும் பாகீரதி அம்மாவின் காதுகளிலிருந்து விழுந்தது. ஹாலுக்குள் செல்ல நினைத்த பாகீரதி வந்த சுவடு தெரியாது தன் அரை பக்கம் மெல்ல திரும்பிச் சென்றாள். அந்த விசித்திர தம்பதிகள் சௌஜன்யமாக இருப்பதை தான் விகல்பமாக எடுத்துக்கொண்டதை நினைத்து அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. பாகீரதி அம்மாள் அன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டாள். தங்கள் குடும்பத்தை சூழ்ந்து நிற்கும் கஷ்டங்கள் விலகி வீட்டில் சந்தோஷம் நிலவ பால பழனியாண்டவன் அருள் புரிய வேண்டி அந்த தெய்வத்திற்கு பாலபிஷேகம் செய்து வைப்பது என்பதுதான் அந்த சங்கல்பம். அதை உடனேயே தாமதமின்றி செய்து முடித்து விடுவதென்று மனதில் தீர்மானித்துக் கொண்டிருந்தாள். ஆதலின் மறுநாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக தன் விருப்பத்தை தம்பியிடம் சொல்ல அனுமதி பெற அவனை தேடிக்கொண்டு மாடி பக்கம் சென்றான். அன்று காலை நாகராஜன் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக காணப்பட்டான். சில நாட்களாக அவனது வதனத்தின் மீது குடிகொண்டிருந்த கவலைத்திரைகள் யாவும் திடீரென மறைந்துவிட்டதனால் அவனது முகம் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. பாகீரதி அம்மாள் மாடி ஹாலுக்குள் நுழைந்த பொழுது நாகராஜன் சோபாவின் மீது சாய்ந்து கொண்டு அன்று காலை பத்திரிகையை கையில் பிரித்து வைத்துக் கொண்டிருந்தான். அது சமயம் அவன் பத்திரிகை படிக்கவில்லை. சற்று தூரத்தில் இருந்த பீரோவை பிடித்துக்கொண்டு ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்த மனைவியுடன் சுவாரஸ்யமானதொரு சம்பாஷணையில் ஈடுபட்டிருக்கிறான் என்பதை லேசாக சிவந்திருந்த கீதாவின் முகம் கூறியது. ராஜா என்று அழைத்த வண்ணம் பாகீரதி அம்மாள் அங்கே வந்து நின்றாள். சகோதரியின் பரபரப்பை கவனித்த தம்பி, என்னக்கா, என்ன விஷயம் என்று ஆவலுடன் வினவினான். நீ இன்னைக்கு சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமாக வந்துவிடு. ஏனென்றால் நானும் தங்கமும் புலிக்காடு கோவிலுக்கு போய்விட்டு வரப்போகிறோம். வெகு நாளாக வேண்டுதலை உடனே செய்து முடிக்கணும்னு தோணித்து, அதனால என்று இழுத்தாள். சரி அக்கா, உன் இஷ்டப்படியே செய்யேன், எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்றான் தம்பி. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நாங்கள் புலிக்காட்டிலிருந்து திரும்பி வர்றதுக்குள்ளே இருட்டிடும். வண்டிக்காரனும் எங்களோடையே வந்துடுறதுனால கீதா ஆற்றுல தனியாக இருக்க பயப்படுவா. அதனால் சீக்கிரமாக ஆஃபீஸிலிருந்து வந்துடு என்று கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் கீழே இறங்கி சென்று விட்டாள். சகோதரி சென்ற பின் நாகராஜன் மனைவியின் பக்கம் திரும்பி, என்ன கீதா, நீ சொல்லு, நான் ஆஃபீஸிற்கு போகட்டுமா வேண்டாமா? உனக்கு துணை இருக்க அக்கா கட்டளையிட்டிருக்கிறாளே என்று கேலியாக கேட்டான். அக்கா பாவம், நான் சின்ன குழந்தை, பூச்சாண்டி பிடித்து கொண்டு விடுவான்னு பயப்படுகிறார். எனக்கு வீட்டில் தனியாக இருக்க பயமில்லை. தோட்டக்காரனை வாசலில் வந்து உட்கார்ந்து கொள்ள சொன்னால் போதும். நீங்கள் உங்கள் வேலையை கவனியுங்கள். எனக்காக அவசரப்பட்டு கொண்டு ஓடி வர வேண்டாம். நான் ஒன்றும் அப்படி தனியாக வீட்டில் இருக்கப் போவதில்லை. பொன்னி வருகிறதாக சொல்லியிருக்கிறாள். இன்று அவள் ஊருக்கு போவதனால் கொஞ்சம் நேரம் அவளிடம் பேசிக்கொண்டிருப்பேன். அதற்குள் பகலாகிவிடும். பிறகு நீங்கள் சாப்பிட வருவீர்கள். அதற்கு பின் நீங்கள் ஆஃபீஸிற்கு போவீர்கள். எனக்கும் வேலைகள் கவனிக்க இருக்கும். நீங்கள் திரும்பி வருவதற்கும் அக்கா வருவதற்கும் சரியாக இருக்கும் என்று கூறிவிட்டு சிரித்தாள். இருந்தாலும் கீதா, நான் இன்று ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமாக சாயங்காலம் வந்துவிட முயற்சிக்கிறேன். தனியாக இத்தனை பெரிய வீட்டில் இருக்கும் உனக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கும். தைரியசாலி போல எனக்காக பேசுகிறாய். நீ சுத்த பயந்தாங்கொல்லி என்பது எனக்கு தெரியாதா என்று பரிகாசமாக மொழிந்த நாகராஜன் கீழே இறங்கி சென்றான். வாசல் ஹாலில் தனக்காக காத்து நின்ற தந்தி சேவகனை கண்டு அவசரமாக கையெழுத்திட்டு அதை வாங்கி பிரித்தான். பின்னாலேயே அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கீதா கவலையுடன் அவன் முகத்தை பார்த்தாள். தந்தி என்றதும், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உங்க அண்ணாவுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறதாம். தாயும் குழந்தையும் சௌகியம் என்று தந்தி அடித்திருக்கிறான் என்று கூறி புன்னகை செய்தான் நாகராஜன். துரைசாமி கௌரிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் சந்தோஷ சமாச்சாரத்தை பாகீரதியிடம் கூற வேண்டும் என்ற ஆவலில் கீதா மிகவும் வேகமாக சமையற்கட்டை நோக்கி ஓடினாள். அக்கா, அண்ணாவுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது.
தந்தி அடித்திருக்கிறார் என்று சந்தோஷத்துடன் கூடிய தம்பியின் மனைவி பக்கம் திரும்பிய பாகிரதி, சந்தோஷம், ஆனா சிமெண்ட் தரை வழுக்கும், நீ இப்படி ஓடி வரக்கூடாது, கீழே விழுந்தாக்கா தாங்குற உடம்பா என்று அன்புடன் கடந்து கொண்டாள். அடுப்புல கைவேலையாக இருந்த தங்கம் வேலையை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்துடன் கீதாவின் பக்கம் திரும்பினாள். அடடா, எனக்கு இந்த சமாச்சாரமே தெரியாதே. அப்படி சொல்லுங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி பலகீனமாக தோன்றாள்னு நான் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன் என தனது வியப்பை தெரிவித்துவிட்டு கீதாவை உற்று நோக்கினாள். அங்கு இருக்க பிடிக்காது, மின்னலை போல் வெளியே சென்று மறைந்து விட்டாள் கீதா. நாகராஜன் தொழிற்சாலைக்கு புறப்பட்டு சென்றதும் பாகிரதி அம்மாளும் தங்கத்துடன் புலிக்காட்டிற்கு வீட்டு வண்டியில் புறப்பட்டு விட்டாள். அந்த சமயம் சொல்லிக் கொள்வதற்கு வந்த பொன்னியிடம் கீதா பொழுது போவது தெரியாமல் உச்சி பொழுது வரை சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள். பொன்னி விடைபெற்று கொண்டு போகும் முன் அவளுடைய குழந்தைக்கென்று தான் இஷ்டப்பட்டு வாங்கிய ஒரு பட்டு துண்டை பரிசாக கொடுத்த கீதா, பொன்னி பிறந்த வீடு பிடிக்காமல் திரும்பி எப்பொழுது வந்தாலும் அவளை சந்தோஷமாக வைத்து காப்பாற்றும் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக மிகவும் மனம் கசியும் வண்ணம் சொன்னாள். வீட்டிற்கு போவதற்காக எழுந்த பொன்னி அந்த பங்களா முழுவதையும் சஞ்சலம் ததும்பி நின்ற தனது கண்களால் ஒரு முறை பார்த்துவிட்டு, எங்கள் ஜாதியில் ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது, எந்த பொருள் மீது ஆசைப்பட்டாலும் எடுத்துக்கொள், ஆனால் அதுக்கு தகுந்த விலையையும் கொடுத்துவிடு என்பதுதான். வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டதை அடைந்தேன். ஆனால் அம்மா, அதுக்கு தகுந்த கூலியையும் கொடுத்தேன். நானும் கொடுத்தேன், அவரும் கொடுத்தார். எங்க ஜாதி முன்னால் சதா தலை குனிஞ்சி அவமானத்துடன் நிற்கணுங்கிற தண்டனை எனக்கு கூலியாச்சு. சின்னஞ்சிறு வயசுல தன் உயிரை பலி கொடுத்து கொண்டார் அவர் என்று பெருமூச்செறிந்த வண்ணம் கூறினாள் பொன்னி. பொன்னி சென்று வெகு நேரம் வரை அந்த வார்த்தைகள் மட்டும் கீதாவின் காதுகளிலே ஒலித்து கொண்டே இருந்தன. வாழ்க்கையில் வேண்டியதை எடுத்துக்கொள், ஆனால் அதற்கு விலை கொடுத்து விடு. என்ன பயங்கரமான உண்மை என்று உள்ளம் நடுங்கினாள் கீதா. பகல் பொழுது தொழிற்சாலைக்கு நாகராஜன் திரும்பி செல்லும் போது சாயங்காலம் இருட்டுவதற்கு முன் ஆபீஸிலிருந்து தான் திரும்பி வந்து விடுவதாக நாகராஜன் கூறி சென்றிருந்தான். ஆகையினால் அவன் வருவதற்கு முன் வேலைகளை முடித்துவிட்டு விச்சிராந்தியாக இருக்க வேண்டும் என்பது அவள் எண்ணம். பின்கட்டு கதவுகளையெல்லாம் சாத்தி பூட்டி மாடி அறைக்குள் சென்ற கீதா நிதானமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். மரகத பச்சை புடவைக்கும் கருப்பு பட்டு ரவிக்கும் ஏற்றதாக இருக்க எண்ணி பல நாட்களாக கவனிக்காதிருந்த வைர மாலையை பீரோவிலிருந்து எடுத்து கழுத்தில் பூட்டிக் கொண்டாள். மாடி கதவுகளையும் பூட்டிவிட்டு முன் ஹாலுக்கு வந்தவள் அங்கே தோட்டக்காரன் தயாராக கொண்டு வந்து வைத்திருந்த தோட்டத்து மல்லிகை பூச்சரத்தை ஆசையுடன் எடுத்து தலையில் சூடிக்கொண்டாள். கணவனது வருகையை எதிர்பார்த்து கொண்டு அங்கிருந்த சோபாவில் கொஞ்ச நாழிகை உட்கார்ந்திருந்த கீதாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. சீக்கிரமாக வருவதாக சொன்ன கணவன் திரும்பி வரவில்லையே என்ற யோசனையில் ஹாலின் விளக்கை ஏற்றிவிட்டு வாசல் பக்கம் வந்து சிறிது நேரம் அவனை எதிர்பார்த்து கொண்டு நின்றாள். வெளியே முழுவதும் நன்றாக இருட்டிவிட்டதை உணர்ந்த கீதாவிற்கு திடீரென்று ஒருவித அச்சம் ஏற்பட்டது. தோட்டக்காரனை கூட வீட்டு ஜாமான்கள் வாங்கி வர சாயங்காலமே கடைக்கு அனுப்பிவிட்டாள். பங்களா முழுவதும் நிலவிய நிசப்தம் அவள் மனதை என்னவோ செய்தது. வாயிலில் அதிக நேரம் இருட்டை பார்த்து கொண்டு நிற்க பயந்த கீதா ஹாலுக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டு உட்கார்ந்தாள். தன்னந்தனியாக இருக்கும் அந்த சமயம் அவளுக்கு நிமிஷம் யுகமாக போவது போல் தோன்றியது. படபடவென்று வாயிற்கதவு இடிபடும் ஓசை கேட்டதும் சோபாவிலிருந்து துள்ளி எழுந்தாள். ஆமாம், சீக்கிரம் வருகிற ஆசாமியை பாரு என்று கொஞ்சலாக கோபித்து கொண்டவள் கதவை ஆவலுடன் நாகராஜனுக்காக திறந்தாள். கீதாவின் வாய் பயத்தினால் காய்ந்து போய்விட்டது. திறந்த கதவு மூலம் உள்ளே நுழைந்த சிவராமன் அவள் எதிரே வந்து நின்றான். சிவராமனின் எதிர்பாராத வரவு கீதாவை மிகவும் திகைப்படைய செய்தது. விட்டதனால் சில நிமிஷங்கள் அவள் பேசும் சக்தியை இழந்தவளாக ஸ்தம்பித்து போய் நின்றாள். நீ எதிர்பாராத சமயம் நான் இங்கு வந்தது உனக்கு மிகவும் கலவரத்தை கொடுக்கின்றதல்லவா என்று கேட்டுவிட்டு சிவராமன் சிரித்தான். குரூரம் ததும்பி நின்ற அவனது முகத்தை நன்கு உற்று நோக்க கூட கீதாவிற்கு அச்சமாக இருந்தது. யாரும் துணையின்றி தனியே வீட்டில் இருக்கையில் அகால வேளையில் அங்கு அவன் வந்ததன் நோக்கம் யாதாக இருக்கலாம் என்று அவளது குழப்பத்தில் பின்னால் சிந்திக்கவே முடியவில்லை. இந்த சமயம் நாகராஜன் வந்துவிட்டால் அந்த காட்சியை நினைத்து கலங்கிய கீதா தனது தைரியம் எல்லாவற்றையும் ஒருங்கே வரவழைத்து கொண்டு சிவராமனை கோபம் கக்கும் கண்களால் உற்று பார்த்தாள். உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க எனக்கு பொழுதில்லை, வெளியே போகலாம் என்றாள் கடுமையாக. அப்படி சொல்லிவிட்டால் முடிந்து விடுமா கீதா என வஞ்சகமாக சிரித்தான் சிவராமன்.
அது சமயம் அவனை தாறுமாறாக கோபித்துக் கொண்டு அவனது விரோத மனப்பான்மையை தூண்டிவிட்டால் தனக்குத்தான் அபாயம் என நொடிப்பொழுதில் ஊகித்து முடிவுக்கு வந்த கீதா, நீங்கள் அகால வேளையில் இங்கே வந்து வீண் தொந்தரவு கொடுப்பதன் முக்கிய நோக்கம் என்னவோ என நிதானமாக கேட்டாள். முக்கிய நோக்கத்தைத்தான் நேற்றே உன்னிடம் கூறிவிட்டேனே, அதை திரும்பவும் ஒரு முறை எடுத்து சொல்ல வேண்டுமா என்று கேட்டான் பதிலுக்கு. நினைத்தாலும் தேகத்தை அவமானத்தினால் கூச செய்த முதல் நாள் சம்பாஷணை அவள் கவனத்திற்கு வந்தது. பயத்தினால் அவள் நெஞ்சு படபடவென்று துடித்தது. உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாளே, அவளிடம் ஒரு புருஷன் சென்று உங்களைப் போல கண்ணா பின்னாவென பேசினால் உங்கள் மனது எப்படி கஷ்டப்படும்? அதை நினைத்து பாருங்கள் என்று கேட்டாள். விவாதம் செய்யாது தயவு செய்து இவ்விடத்தை விட்டு போங்கள். தாழ்ந்த குரலில் கெஞ்சாத குறையாக அந்த நயவஞ்சகனிடம் பேசும்படி ஒரு சந்தர்ப்பம் நேர இடம் கொடுத்த தனது முட்டாள்தனத்தை குறித்து கீதாவிற்கு கோபமும் அழுகையும் சேர்ந்து நெஞ்சை பிடித்து கொண்டது. என் சகோதரியும் என்னைப் போல் அந்த மனிதன் மனதில் ஆசை கண்ணலை தூண்டிவிட்டிருந்தாளானால் அவன் சொல்லும் மொழிகளை கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறி சிவராமன் அவளை ஆத்திரத்துடன் பார்த்தான். உங்களுக்கு புத்தி பேதலித்து போய்விட்டது. இல்லாவிட்டால் அழையாத வீட்டில் நுழைந்து உளறி கொண்டு நிற்க மாட்டீர்கள். போங்கள் என்று ஒரு தடவை சொன்னால் வெளியே போய்விட வேண்டும் என்ற மரியாதை கூட மனதில் அற்று போய்விட்டதா என்ன? வாயை மூடிக்கொண்டு வெளியே நடவுங்கள் சீக்கிரம் என்று தைரியமாக கோபத்துடன் இறைந்தாள். இறைந்து கத்தினால் பயந்து விடுகிறவன் சிவராமன் இல்லை. என் ஆசைக்கு தூபம் போட்டுவிட்டு சரியாக பதில் சொல்லாமல் நேற்று ஓடி வந்து விட்டால் அத்துடன் விஷயம் முடிந்து விட்டதா? சமூகத்திற்கும் பிறருக்கும் பயப்படுகிறவள் ஏன் என் மனதிலே காதலை கிளறி விட்டாய் என்று கோபத்துடன் கேட்டான் அவன். பொய் என்று பல்லை கடித்தாள் கீதா. பொய் நீ சொல்வதா நான் சொல்வதா? அன்றொரு நாள் எங்களுடன் நிலா சவாரிக்கு வந்த பொழுது அடிக்கூறு தடவை என்னை நீ அன்பு ததும்பும் கண்களால் பார்த்தது பொய்யா? பிக்னிக்கின் பொழுது சுனை அருகில் நின்று கொண்டு நான் பறித்து கொடுத்த தாமரை மலரை வாங்கி கண்களில் ஒற்றி கொண்டு கருணையுடன் என்னை திரும்பி பார்த்தாயே, அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பை தூவி என் மனதிலே அடங்கி கிடந்த பல நாள் ஆசையை தூண்டிவிட்டு இல்லை என்று சாதித்தால் யார் நம்புவார்கள் என்று பொங்கி எழுந்த சினத்தில் படபடப்பாக பேசினான் சிவராமன். இதென்ன விபரீதம்? இல்லாததையெல்லாம் கதை கட்டிக்கொண்டு வீணாக எனக்கு தொந்தரவு கொடுக்க கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல். இப்படிப்பட்ட கயவன் நீ என்று தெரிந்திருந்தால் என கோபத்தில் தடுமாறிய கீதா முடிப்பதற்குள் இடைமறித்த சிவராமன், என்னுடன் பழகியே இருக்க மாட்டாய் அல்லவா? கெட்டிக்காரிதான். உன் கவலைகளுக்கு செவி சாய்க்கவும் உன்னுடன் அனுதாபப்படவும் ஓர் ஆத்மா வேண்டியிருந்தால் அதற்காக ஆசை காட்டும் வகையில் பேசினால் அப்படியே ஏமாந்து போகிறவன் நான் இல்லை. நீ உன் கணவன் மீது அன்பும் பக்தியும் கொண்டவளானால் எந்த துணிச்சலில் பிற புருஷனிடம் வந்து உதவி கேட்டாய்? அதன் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நெருப்புடன் விளையாடினால் சுடத்தான் செய்யும். பயந்தால் முடியுமா என்று வெறுப்புடன் வார்த்தை அம்புகளை வாரி வீசினான். என் வீட்டுக்குள்ளே நுழைந்து கொண்டு என்னை மிரட்டினால் பயந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? வெளியே போகிறாயா இல்லையா என்று உரத்த குரலில் கத்திய கீதா விழிகள் தெருத்து விடும்படி கோபக்கண்ணல் கக்கும் கண்களால் அவனை வெறித்து பார்த்தாள். என் மனதை அனாவசியமாக புண்படுத்திய உன்னை தண்டிக்கப் போகிறேன். சமூகம், தாய், தெய்வம் இதையெல்லாம் பற்றி யோசிக்கிறவன் நான் அல்ல. என் ஆசை, என் முயற்சி, இதுதான் எனக்கு முக்கியம். உனக்கு இஷ்டம் இருக்கிறதோ இல்லையோ அக்கறை இல்லை. இத்தனை பெரிய செல்வத்தை விட்டு வர உனக்கு மனம் இல்லாவிட்டாலும் நான் உன்னை விடப் போவதில்லை. உன்னை என்னுடன் அழைத்து கொண்டு கண்காணாத தேசத்திற்கு செல்லவே வந்திருக்கிறேன். உனக்காக நான் எத்தனை தியாகம் செய்திருக்கிறேன் தெரியுமா? தென்னிந்திய தொழிற்சாலையிலிருந்து 20,000 ரூபாயை கை செலவிற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வீணாக ஏன் நேரத்தை போக்குகிறாய்? புறப்படு. என் கார் பங்களாவுக்கு எதிரே மறைவான இடத்தில் தயாராக நின்று கொண்டிருக்கிறது என்று சீறினான் சிவராமன். கேடுகாலம் சமீபத்து விட்டதினால்தான் நீ இப்படி உளர்கிறாய். மரியாதையாய் போகிறாயா இல்லையா? பாவி என்று ஆத்திரம், அவமானம் என்ற உணர்ச்சிகள் தாங்க முடியாது குமரினாள் கீதா. உனக்கு உதவிக்கு தற்சமயம் யாரும் அருகில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். கடைக்கு போயிருக்கும் உன் வேலைக்காரன் சீக்கிரம் திரும்பாதிருக்க வழி பண்ணி இருக்கிறேன். நீ கத்தி கூச்சலிட்டாலும் உபயோகம் இல்லை என்று உருமிய சிவராமன் அவள் அருகில் நெருங்கினான். ஐயோ என்று கிரீச்சிட்ட கீதா ஒரு அடி பின் தள்ளி மேஜை ஒன்றின் பின்னால் போய் நின்று கொண்டாள். தனக்கு என்ன நேரப்போகிறதோ என்று அறியாமல் அவள் உடல் பதறியது. கால்கள் நடுங்கின. கண்களில் நீர் கசிந்தது.
உள்ளே தப்பி ஓடிவிடலாம் என்று திரும்பி பார்த்தால் மேஜைக்கு பின்னால் சுவர், இடதுபுறம் ஜன்னல், வலது பக்கத்தில் 2 கஜ தூரத்தில் சிவராமன் நின்று கொண்டிருந்தான். எக்கச்சக்கமான தனது நிலையை நினைத்து கலவரமடைந்து அவள் திகிலுடன் திரும்பினாள். ஏன் இந்த ஜாலமெல்லாம் என்று அகங்காரத்துடன் கேட்ட சிவராமன் கீதாவின் வெகு அருகில் நெருங்கி கையை நீட்டினான். அம்மா என்று பங்களா முழுவதும் பரிதாபமாக எதிரொலி செய்யும் வண்ணம் அலறிக்கொண்டு கீதா பின்னால் இன்னும் சிறிது நகர்ந்து சென்றாள். தன் அருகில் நெருங்கி வந்து கொண்டிருந்த சிவராமன் திடீரென்று எதிர்பக்கத்து சுவரின் மீது போய் மோதிக்கொண்டு விழுந்ததை கண்டு திகைப்புடன் திரும்பி பார்த்த அவள் நெஞ்சு பயத்தினால் உலர்ந்து போயிற்று. அயோக்கிய நாயே என்று கர்ஜித்த நாகராஜனின் சிவந்த முகத்தை கண்ட கீதாவின் சப்த நாடியும் முடுங்கி போயிற்று. கால்கள் தடுமாற உயிர் உடலிலிருந்து போய்விட்டதை போன்று தள்ளாடி தான் கீழே விழுந்து விடா வண்ணம் சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டு நின்றாள் கீதா. நாகராஜன் மறுமுறை ஆத்திரத்துடன் தன்னை அணுகும் முன் வேகமாக விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நின்ற சிவராமன் கீதாவின் பக்கம் ஆக்ரோஷத்துடன் நோக்கி, உன் கணவன் வந்துவிட்டான் என்று பயப்படாதே. சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறுவதை விட அவனிடம் சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் என்று ஏளனமாக கூறினான். ஐயோ, எல்லாம் பொய் என்று அரற்றிய கீதாவின் கண்களில் கண்ணீர் பொலபொலவென உதிர்த்தது. அயோக்கிய பதரே, என்ன சொன்னாய் என்று ஆத்திரத்துடன் தன்னை நோக்கி பாய்ந்த நாகராஜன் மீது பக்கத்து மேஜை மேல் இருந்த பூந்தொட்டியை தூக்கி வீசிய சிவராமன், தைரியம் இருந்தால் அவள் ஒப்புக்கொள்ளட்டும். இந்த கடிதத்தை எழுதி என்னை வரவழைக்கவில்லை என்று என தயாராக கையில் கசக்கி வைத்திருந்த முதல் நாள் சீதா எழுதி கொடுத்திருந்த கடிதத்தை அந்த சமயம் கீழே எறிந்தான். நாகராஜனின் தலைக்கு மேல் பறந்த அந்த பீங்கான் தொட்டி ஜன்னல் கதவு மீது படால் என்று உடைத்து நாலா பக்கமும் சிதறியது. என் வீட்டிலே புகுந்து கொண்டு என்னை எதிர்க்கிறாய, பேஷ் பேஷ் என கர்ஜித்த நாகராஜன் ஒரே எட்டில் சிவராமன் மீது பாய்ந்தான். மறுநிமிஷம் அங்கிருந்த மேஜை நாற்காலிகள் யாவும் இடம் பெயர்ந்தன. சிவராமனின் கழுத்தை தனது கரங்களால் நெருக்கிய நாகராஜன் முகம் பயங்கரமாக மாறியிருந்ததை கவனித்த கீதாவிற்கு கிரீச்சென்று வாய்விட்டு கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பயத்தில் நாக்கு புரளக்கூட மறுத்துவிட்டது. சிவராமனும் தனது முழு பலத்துடன் எதிரியை தாக்கிக் கொண்டிருந்தான். 2 வேட்டை மிருகங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போரிடுகையில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு கொலை வெறி 2 பெயர்களுடைய முகத்திலும் குடிகொண்டிருப்பதைக் கண்டாள் கீதா. அவளுடைய அசட்டுத்தனத்தின் விளைவு ஒரு கொலையா? இடத்தை விட்டு இம்மி கூட அசைய சக்தியின்றி கிளி பிடித்தவளாக அசந்து போய் நின்று விட்டாள். நாகராஜனின் இரும்பு பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்த சிவராமன் கையை ஓங்கி எதிரியின் முகத்தில் குத்தப் போனான். ஆனால் அடுத்த கணம் தூக்கி எறியப்பட்ட மூட்டையை போன்று சுருண்டு பின்னோக்கி வாயிலில் போய் விழுந்தான். தடுமாறிக்கொண்டு எழுந்து நின்ற அவன் ஆத்திரத்தில் துச்சமாக கீதாவை பற்றி இன்னும் ஏதேதோ பேச வாயை திறந்தான். ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? மீதி உதைகளை போலீஸ் கொடுக்க காத்திருக்கிறார்கள். அயோக்கிய பதரை, பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸில் நெருப்பு வைத்து சூழ்ச்சி செய்ததன் பேரில் உன்னை கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. உனக்கு தெரியுமா என்று சினத்துடன் சீறிக்கொண்டு வெளியே வந்தான் நாகராஜன். போலீஸ் என்ற வார்த்தை சிவராமனின் உடலை ஒரு குலுக்கு குலுக்கியது. அவ்வளவுதான். சிறிது முன் குடிகொண்டிருந்த தைரியமெல்லாம் பஞ்சாக பறந்து விடவே மின்னலைப் போல் அங்கிருந்த இருட்டில் ஓடி மறைந்தான். வெளியே மறைவில் நின்று கொண்டிருந்த காரில் ஏறி உட்கார்ந்த அவனது கோழை உள்ளம் பதைபதைத்தது. பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸில் தீ வைக்க தூண்டிய குற்றம், தென்னிந்திய டிம்பர் ஒர்க்ஸில் இருந்து பணம் கையாடிய குற்றம் ஆக 2 பெரும் குற்றங்களுக்காக போலீஸ்காரர்கள் தன் பின்னால் துரத்தி கொண்டு ஓடி வருவதை போன்ற ஒரு பிரமையை அடைந்த அவன் சென்னையை நோக்கி வண்டியை வாயு வேகத்தில் செலுத்தினான். அவனது கரங்கள் பயத்தில் நடுங்கின. விடியற்காலை சென்னை, இரவு பம்பாய், அதற்கடுத்த நாள் சுதந்திர இந்தியாவின் எல்லையை விட்டு வெளியேறி விடுவதைத் தவிர வேறு வழி? மனதிலே ஓங்கி நின்ற முரட்டு தைரியம் மறைந்து கோழைத்தனம் குடியேறியதும் சிவராமனின் உள்ளம் தான் செய்த பிசகிற்காக ஒரு கணம் வருந்தத்தான் செய்தது. ஹாலுக்குள் நாகராஜன் திரும்ப நுழையும் காலடி சத்தம் கேட்டதும் அவனது முகத்தை ஏறெடுத்து பார்க்க தைரியமின்றி கீதா தலையை குனிந்து கொண்டு நின்றாள். கணவன் என்ன கேட்கப் போகிறானோ, என்ன பதில் சொல்வது என்ற அச்சத்தில் கலங்கிய கீதாவின் நெஞ்சம் இன்னும் சில நிமிஷங்களில் இருதயம் 2ஆக வெடித்துவிடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. மரண தண்டனையை எதிர்பார்த்து கூண்டின் மீது நிற்கும் கைதியைப் போல் கணவன் கேட்கப் போகும் அந்த கேள்வியிலிருந்து தப்ப வழி தெரியாது மௌனமாக நின்றாள் அவள். மரணத்தின் பயங்கரத்தை நிகழ்த்த ஒரு நிசப்தம் ஹாலுக்குள் நிலவியது. 1 நிமிஷம், 2 நிமிஷம் என்று சில நிமிஷங்கள் சென்றன. கீதாவினால் அந்த பயங்கர நிசப்தத்தை தாழ முடியவில்லை. மெல்ல தலையை நிமிர்த்தி கணவன் இருந்த பக்கம் பார்த்தாள்.
எதிர்புறத்து ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த நாகராஜன் தன் கைகளின் மீது வழிந்தோடிய இரத்தக்கரையை கைக்குட்டையால் துடைத்து சுத்தப்படுத்தி கொண்டு நின்று கொண்டிருந்தான். முதல் நாள் இரவு கீதாவின் மலர்க்கரங்களால் மருந்து போடப்பட்ட நெருப்பு காயத்திலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சிவராமனுடன் செய்த யுத்தத்தின் பயனாக மறுபடியும் பச்சை ரணமாக மாறிய நெருப்பு காயத்தை சுத்தமாக துடைத்து கொண்ட நாகராஜன் மனைவியின் பக்கம் திரும்பினான். அன்பும் ஆதரவும் கருணையும் சாந்தமும் பொங்கி நிற்கும் அவனது முகம் சலனமற்ற கற்சிலையைப் போல் இருந்ததை அவள் கவனித்தாள். அவன்பால் தனது இதயமும் கல்லினும் கடினமாகிவிட்டதே என்பதை உணர்த்துவது போல் இருந்தது அவனது முகபாவம். இந்த பிசகை கணவன் மன்னிக்க மாட்டான் என்று உணர்ந்த கீதாவின் மனதிலே அதுவரை ஊசலாடி கொண்டிருந்த ஒரு கடைசி நம்பிக்கையும் பொடியாகி சிதறி ஓடிவிட்டது. கணவன் தன்னை சந்தேகிக்கிறான் என்ற எண்ணம் தாங்கொணாத துயரத்தில் அவளை ஆழ்த்திவிடவே வழக்கமாக சிறிது துன்பத்தை கூட தாளாது பொங்கி எழும் அவளது கண்ணீர் திடீரென்று வறட்சி அடைந்துவிட்டது. மனைவியின் முகத்தை மறுதடவை பார்க்க விரும்பாதவன் போல் தென்பட்ட நாகராஜன் தாறுமாறாக கிடந்த மேஜை நாற்காலிகளை இழுத்து அந்தந்த இடத்தில் போட்டுவிட்டு மாடிப்பக்கம் சென்றான். மாசுபடிந்த தனது ஆடையை களைந்து வேறு உடுத்தி கொண்டு அவன் கீழே இறங்கி வந்த பொழுது கீதா அங்கே நின்று கொண்டிருக்க இஷ்டப்படாதவள் போல் பூட்டியிருந்த பின்கட்டு கதவுக்குள் யாவையும் திறந்துவிட்டு சமையலறையின் முன்பக்கத்தில் கிடந்த பென்சின் மீது சோர்ந்து போய் என்ன செய்வது என்று ஒன்றும் அறியாது உட்கார்ந்து கொண்டாள். என்னம்மா கீதா, இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாயே, ரொம்ப நாழி ஆயிடுத்து அபிஷேகம் முடிய என்று உற்சாகத்துடன் கூறிக்கொண்டு வந்த பாகிரதியின் குரல் கீதாவின் உணர்வை தட்டி எழுப்பியது. வந்துவிட்டேலா, நாழியாச்சே காணுமே என்று கவலைப்பட்டேன் என்று கடமைக்காக பதிலளித்த கீதா நாத்தனார் கொண்டு வந்த தட்டுக்களை வாங்கி கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள். அவளுக்கு இருந்த மனநிலையில் யாரையும் பார்க்கவும் பேசவும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. குன்றுக்கு சென்று வந்த களைப்பு தாங்காது பெஞ்சின் மீது சிரம பரிகாரம் செய்து கொள்ள உட்கார்ந்திருந்த பாகிரதி கீதா என கூப்பிட்டாள். ஏன் அக்கா என்று ஹீனமான குரலில் கேட்டுக்கொண்டு பின்னால் வந்து நின்ற தம்பி மனைவியின் முகத்தை பாரது. ஆமா, புத்தும் புது பீங்கான் தொட்டி, அது எப்படி உடைஞ்சதோ தெரியல. பீங்கான் தூளை வாரி கொண்டிருந்தான் தோட்டக்காரன். கேட்டேன் எப்படி உடைஞ்சதுன்னு. தான் தள்ளி விட்டதாக ராஜா சொன்னான். அது போனதுமே ஹாலுக்கே பாதி லட்சணம் போய்விட்டா போல இருக்கு. எனக்கு என்னவோ அதை ராஜா உடைச்சிருக்க மாட்டான், வேணுமென்னு தான் சொல்றதான் தோணுது. நிஜத்தை சொல்லு கீதா, நீ தானே உடைச்சே? பெண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ராஜா பொய் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டான் என்று பரிகாசமாக கேட்ட பாகிரதி மெல்ல சிரித்து கொண்டு கீதாவை பார்த்தாள். அவளது ஹாஸ்யத்தை ரசிக்க முடியாவிட்டாலும் கீதா மிகவும் சிரமப்பட்டு முகத்தை பதிலுக்கு ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டாள். சரி போகட்டும், பிரசாதத்தை நீ கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அவனுக்கும் துளி கொண்டு போய் கொடு. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறதால நான் மாடிக்கு போகிறேன். நீ சீக்கிரம் காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு வா என கூறிய பாகிரதி மாடிக்கு எழுந்து சென்றாள். இரவு வெகு நேரம் ஆகியும் நாகராஜன் சாப்பிடக்கூட கீழே வராது போகவே வேறு வழியின்றி கீதாவும் பட்டினியுடன் சமையலறை கதவை சாத்தி கொண்டு மாடிக்கு சென்றாள். படுக்கையறின் பக்கமாக கூட செல்ல மனம் கூசிய அவள் அதன் பக்கத்தில் இருந்த அறைக்குள் நுழைந்து மனதிலே ஏற்பட்டிருந்த சோர்வு தேகத்தையும் தாக்கவே தாளாது சில்லென்று இருந்த சிமெண்ட் தரை மீது களைப்புடன் படுத்துக்கொண்டாள். எத்தனையோ மனஸ்தாபம், கண்ணீர், சுடுமொழிகள், இவைகளுக்கு பின் உண்மையை அறிந்து பச்சாதாபம் அடைந்த கீதா முதல் நாள் இரவு கணவனுடன் சமாதானம் செய்து கொண்ட பொழுது இனி துன்பமும் இருக்கப் போவதில்லை, கணவன் மனைவி இவர்கள் இருவரின் அன்பின் நடுவில் எத்தகைய சஞ்சலமும் தலைகாட்டப் போவதில்லை, ஆனந்தமாக வாழ வேண்டும் என எண்ணினாள். ஒரே நாளில் அவளது ஆனந்த வாழ்க்கை அஸ்தமித்து போய்விடும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. நாகராஜனும் இன்னும் தூங்கவில்லை என அறிவிப்பது போல அடுத்த அறையில் அவன் இருமும் சத்தம் கேட்டது. முதல் நாள் இரவு அவன் கூறிய இன்ப மொழிகள் ஒவ்வொன்றும் அவளது காதுகளில் மறுபடியும் ஒலித்தது. இனி இந்த ஜென்மத்தில் கீதா அத்தகைய அன்பு மொழிகளை கணவனிடமிருந்து கேட்கப் போகிறாளா? இல்லை. மனைவி மேல் ஏற்பட்ட சந்தேகத்தில் வேதனை தாங்காது தூக்கமின்றி தத்தளிக்கும் நாகராஜன் கீதாவை இனி விஷம் என விருப்பான் என்பதில் சந்தேகம் என்ன? அதுவரை வற்றி போயிருந்த கண்ணீர் மடை திறந்தாற்போல் கீதாவின் கண்களிலிருந்து பெருகி ஓட ஆரம்பித்தது. பாவி சிவராமன், அவன் செய்த தீமைகளுக்காக கடவுள் தண்டிக்காமலா இருப்பார்? சிவராமனை சொல்லி குற்றம் என்ன? கேட்பவர்கள் நகைப்பார்கள். படித்து பட்டம் பெற்ற ஒரு பெண் பச்சை குழந்தை அல்லவே என்பார்கள். கலாசாலை ஏறி பட்டம் வாங்கிவிட்டால் போதுமா?
உலக ஞானமும் பொது அறிவும் ஒருவருக்கு தானாக ஏற்பட வேண்டுமே அல்லாமல் கலாசாலை படிப்பிலா சொல்லிக் கொடுக்கிறார்கள்? வாழ்க்கையில் கீதாவுக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எவ்வளவு! அழகு, படிப்பு, அந்தஸ்து, செல்வம், அன்பு மிக்க கணவன் இத்தனையும் ஒருங்கே அடைந்தும் வாழ்க்கையை சரியாக வாழத் தெரியாதிருந்தால் அந்த பெண் உயிருடன் வாழவே தகுதியற்றவள் என்பதில் ஆட்சேபனை உண்டா? ஓட முடியாத நொண்டி பந்தய குதிரையை சுட்டு விடுவது போல வகையாக வாழத் தெரியாத மனிதர்களை சுட்டு கொன்று விட வேண்டும். வாழ்க்கையை சரியாக வாழத் தெரியாதவர்கள் பூமிக்கு பாரம், பிறருக்கு தொல்லை, சமூகத்திற்கு சுமை. இப்படி பலவாறு சிந்தித்த கீதாவிற்கு தனது முட்டாள்தனத்திற்காக தன் மீது துவேஷம் எழுந்தது. ஏதோ ஒரு தீர்மானத்திற்கு வந்தவள் போல அறையை விட்டு மெல்ல வெளியே வந்தாள். சந்தடியின்றி கோடியில் இருந்த தனது அறைக்குள் சென்று ஓசை செய்யாது விளக்கை ஏற்றினாள். உடுத்தியிருந்த விலை உயர்ந்த புடவைக்கு பதில் சாதாரண பழைய புடவை ஒன்றை அவசரமாக உடுத்தி கொண்டாள். நாகராஜனின் கண்களுக்கு தென்பட்ட அந்த வைர மாலையை வெறுப்புடன் கழற்றி பீரோவுக்குள் வைத்து பூட்டினாள். மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு விறுவிறுவென ஒரு கடிதம் எழுதினாள். எத்தனையோ எழுத வேண்டும் என்று மனம் குமுறுகின்றது. ஆனால் வார்த்தைகள் வர மறுக்கின்றன. இந்த கடிதத்தை தாங்கள் படிக்கும் முன் இன்ப நினைவுகள் நிறைந்த பொன்னேரியில் எனது சடலம் மிதந்து கொண்டிருக்கும். கள்ளம் கபடமற்ற என் மீது தங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட பின் நான் எப்படி ஜீவித்திருக்க முடியும்? தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் கோழைகள் என்று தானே எல்லோரும் சொல்வார்கள். இல்லை, எனது உயிரை ஏரிக்கு பலி கொடுத்து கொள்ள எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கை எனும் இன்ப மொழிகளை துறந்து செல்ல மனம் வரவில்லை. சாவதற்கு எனக்கு துளி கூட ஆசையில்லை. இருந்தும் தங்கள் முகத்தில் நாளை காலை எப்படி விழிக்கிறது என்ற அவமானத்தினால் ஏரியை நாடுகிறேன். நான் தங்களுக்கு மனதாலும் நான் ஒருவித துரோகமும் செய்யவில்லை. இது பற்றி தாங்கள் என்னை பூர்ணமாக நம்பி மன்னிக்க கோருகிறேன். இல்லாவிடில் என் ஆத்மா சாந்தி அடையாது. தங்கள் அன்புள்ள கீதா. விடியற்காலை மணி 4 அடித்ததை கேட்ட கீதா பரபரப்புடன் எழுந்திருந்தாள். இனியும் தாமதித்தால் காரியம் வீணாகிவிடும் என்று எண்ணி அவள் மிகவும் மெல்ல நடந்து அறைக்கு முன் வந்தாள். சத்தம் செய்யாது கதவை திறந்து எழுதிய கடிதத்தை படுக்கைக்கு அருகில் இருந்த மேஜை மீது நன்றாக தெரியும்படி வைத்துவிட்டு திரும்பி பார்த்தாள். மெல்ல சுவாசம் விட்டுக்கொண்டு நாகராஜன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் கீதாவின் மனதிலே நிம்மதி உண்டாக்க பொன்னேரி அல்லவா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அறையின் கதவு முன்னால் மனமின்றி சிறிது நேரம் நின்றாள். விடியற் காலமானதினால் எங்கும் அமைதி நிலவியிருந்தது. குப்பென்று ஊதக்காற்று ஜன்னல் வழியாக கீதாவின் முகத்தில் வீசியது. உடலை சிலிர்க்க வைக்கும் குளிர் வெளியில் நீல சிறு அலைகளுடன் கொந்தளிக்கும் பொன்னேரியின் சில்லென்ற தண்ணீர் உடலில் பட்டுவிட்டதைப் போன்று கீதா பயத்தில் உடலை குலுக்கினாள். செல்வம், சுகம், அன்பான கணவன் இத்தனையும் விட்டு அவளுக்கு போக மனமில்லாது தயங்கியவாறு தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டாள். ஆனால் வேறு வழி என்ன? நாகராஜனின் பரந்த உள்ளத்தில் அவள் மீது சந்தேகம் ஏற்பட்ட பின்பு கீதா எதற்காக வாழ வேண்டும்? பூனையை போன்று கீதா பின்பக்கத்து மாடிப்படியை நோக்கி நடந்தாள். இஷ்டமில்லாதிருக்கையில் வலிய தன்னை சாவு இழுக்கின்ற வேகத்தில் துக்கமடைந்த அவள் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது. வாழ்க்கையில் வேண்டியதை எடுத்துக்கொள், ஆனால் அதற்கு விலையும் கொடுத்துவிடு என்று பொன்னி கூறிய அந்த பழமொழி அவள் கவனத்திற்கு வந்தது. எத்தனை கசப்பான உண்மை! மாடிப்படியில் கால் வைத்த கீதா வேகமாக கீழே இறங்கினாள். முதல் படி, 2வது படி என அவள் கால்கள் கணக்கிட்டது. இதென்ன இது? 3வது படியை காணோம். தூக்கம், பசியினால் வந்த சோர்வு, பலகீனம் எல்லாம் சேர்ந்து கொள்ளவே கீதா ஆகாயத்தில் பறப்பதைப் போல் உணர்ந்தாள். தடால் என்று சத்தம் கேட்டு ஏக காலத்தில் பாகிரதியும் நாகராஜனும் விழித்து கொண்டார்கள். அறையை விட்டு வேகமாக ஓடி வந்த பாகிரதி மாடிப்படியின் விளக்கை ஏற்றி பார்த்தாள். படியின் கீழே தரை மீது சுருண்டு கிடந்த கீதாவை கண்ட பாகிரதி, ராஜா, இங்கே வாயேன் என்று அலறினாள். கூக்குரலை கேட்டு ஓடிவந்த நாகராஜனும் அந்த காட்சியை கண்டான். கீழே உணர்வற்று பதுமையாக கிடந்த கீதாவின் தலையிலிருந்து ரத்தம் குபுகு என்று பாய்ந்து தரை மீது பரவி ஓடிக்கொண்டிருந்தது. சொன்னால் கேட்டால் தானே? இந்த பெண்ணை யார் சீக்கிரம் எழுந்து காரியம் செய்ய சொன்னது? மாடியிலிருந்து விழுந்து விட்டாளே. ஐயோ ராஜா, ரத்தத்தை பாரேன். பச்சை உடம்புக்கு இது தாங்குமா? இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை. சீக்கிரம் பிறந்தகத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ள இந்த பெண் என்று திணறிய பாகிரதி முடிப்பதற்குள் குழந்தையை வாரி தூக்குவது போல் உணர்வற்று கிடந்த கீதாவை தன் கரங்களால் வாரி எடுத்த நாகராஜன் அவளை அப்படியே மாடி அறைக்கு எடுத்து சென்றான். தண்ணீர் மூக்கில் சுரீர் என்று தாக்கும் உணர்ச்சி புகுந்து கொண்டு மூளை வரை எட்டி விடுவதனால்தான் கீதா மூச்சு விட முடியாது தவித்தாள். பொன்னேரியின் குளிர் அவளுக்கு தாங்க முடியவில்லை. ஏன் இன்னும் உயிர் போக மாட்டேன் என்கிறது? இதென்ன பேச்சு குரல்? மிக்க குழப்பத்துடன் கண்களை விழித்து பார்த்த கீதா
தான் இறந்து விடவில்லை, உயிருடன் வீட்டில் கட்டிலில் படுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாள். என்னம்மா கீதா, இதோ பாரேன் என்று நாகராஜன், பாகிரதி இருவரும் தன் முகத்தை ஆவலுடன் பார்ப்பதை உணர்ந்த கீதா மறுபடியும் கண்களை திறந்தாள். எங்கள் வயிற்றில் பாலை வார்த்தாயே கீதா, 8 நாளும் 8 யுகமாக இருந்தது. தலையில் நல்ல அடி, ஸ்மரணை வர சில நாட்கள் ஆகும்னு டாக்டர் புண்ணியவான் அவர்தான் உன்னை காப்பாற்றினார். என்னம்மா உடம்பை பண்ணுகிறது என்று அன்புடன் வினவிய பாகிரதி கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டு கீதாவின் கலைந்த கூந்தலை சரிப்படுத்தினாள். தற்கொலை செய்து கொள்ளும் முன்னே தான் தலையில் பட்ட காயத்தினால் ஸ்மரணை தப்பி சில நாட்களாக உணர்வற்று கிடந்தாள் என்ற விவரம் புரிந்து கொண்ட கீதா சிறிது தூரத்தில் தன் முகத்தையே பார்த்து கொண்டு கவலை மிகுந்தவனாக நின்ற நாகராஜனை பார்க்கவும் வெக்கி தன் கண்களை மூடிக்கொண்டாள். கொஞ்ச நேரம் சென்றது. கட்டிலின் தன் அருகாமையில் வந்து உட்கார்ந்து கொண்டது நாகராஜன் தான் என்பதை பார்க்காமலேயே உணர்ந்து கொண்டாள் கீதா. அவளது மெல்லிய கரங்களை அவனது கரங்கள் அன்புடன் பற்றியது. கீதா என்று தன்னை மிக்க குழைவாக கண்ணியுடன் அழைக்கும் அந்த அன்பு குரல் அவளை கண் திறந்து பார்க்க செய்தது. உடம்பு என்னம்மா செய்கிறது என்று கேட்டான் அவன் கனிவுடன். ஒன்றுமில்லை என்று தலையசைத்த கீதா அவனை பார்க்க கூசியவள் போல் கண்களை மூடிக்கொண்டாள். இப்படி நீ செய்யலாமா கீதா? எந்த துணிச்சலில் நீ தற்கொலை செய்து கொள்ள எண்ணினாய்? அசடை என்று கேட்ட நாகராஜன் அன்புடன் அவளது நெற்றியை வருடினான். கண்களை திறந்து ஆச்சரியத்துடன் பார்த்த கீதா, அப்படியானால் உங்களுக்கு என் மீது கோபம் ஒன்றும் இல்லையா? பூரணமாக என்னை மன்னித்து விட்டீர்களா என தடுமாற்றத்துடன் கேட்டாள். மன்னிப்பா? நீயல்லவா என்னை மன்னிக்க வேண்டும். வாழ்க்கையின் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் மனைவிக்கு தெரியக்கூடாது என்று ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்த என்னை விட முட்டாள் ஒருவன் இருக்கிறானா? அக்காவே சொல்லட்டும் என்று நான் சும்மா இருந்தேன். நான் சொல்லியிருப்பேன் என்று அவள் அந்த பேச்சை எடுக்காதிருந்தாள். எங்களுடைய முட்டாள்தனத்தின் விளைவால் கிடைத்ததற்கரிய பொக்கிஷம் போன்ற உன்னையே இழந்துவிட இருந்தேனே. மனைவி புருஷன் என்ற இருவரும் வெளிப்பார்வைக்கு வேறுபட்டவர்கள், ஆனால் மனம் ஒன்றுபட்டவர்கள் இல்லையா? அவர்கள் நடுவில் எப்படி ஒரு ரகசியம் இருக்க முடியும்? வாழ்க்கையின் உண்மை லட்சியத்தை இப்பொழுதுதான் உணர்ந்தேன். அப்பப்பா, இந்த 8 நாளும் நான் பட்ட மனவேதனை. உனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்திருந்தால் என் மனசாட்சி ஒரு நாளும் மன்னிக்கவே முடியாது என்று மன ஒழிச்சியுடன் கூறிய அந்த லட்சியவாதி மனைவியின் முகத்தை மிகவும் இரக்கமாக நோக்கினான். கீதா பதில் பேசாது மௌனமாக அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆமாம் கீதா, உனக்கு இப்படியா புத்தி போயிற்று? அன்று இருந்த மனநிலையில் எந்த புருஷனுக்குத்தான் உடனே பேச வரும்? கோபவெறியில் ஏதாவது சொல்லி உன் மனதை புண்படுத்தி விடுவேனோ என்று பயந்துதானே அந்த மௌனத்தை மேற்கொண்டேன். உனது தூய அன்பை எனக்கு எடுத்து சொல்ல வேண்டுமா? உன்மேல் போய் சந்தேகப்படும் அவ்வளவு மடையனா நான்? நீ சுத்த அசடு. ஆமாம், என்ன தைரியம் உனக்கு? என் பிள்ளையை உன்னுடன் கொன்றுவிட துணிந்தாயே என படபடப்பாக பேசிவிட்டு நாகராஜன் புன்னகை செய்தான். சந்தோஷம் மிகுந்த கீதா சக்தியற்று அவனது கரங்களை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டாள். கீதா என்று அன்புடன் கூப்பிட்டான் நாகராஜன். உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கும் இனி ஒருவித ஆபத்தும் இல்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார். உன்னை இந்த சமயம் கவலைகள் நிறைந்த இந்த சூழ்நிலையில் வைத்திருக்க எனக்கு இஷ்டமில்லை. உடம்பு கொஞ்சம் தேவலையானதும் நாம் எல்லோரும் கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியூருக்கு சென்று வருவோம். உன் உடல்நிலை மட்டும் இப்படி இல்லாதிருந்தால் இத்தனை நாளை நாம் இருவரும் அமெரிக்காவுக்கு ஆகாய கப்பலில் பறந்து கொண்டிருப்போம். திரும்பும் வழியில் நீ கேட்டுக்கொண்டபடி உன்னை ஹானலுவிற்கு அழைத்து சென்றிருப்பேன். ஆனால் நமது அமெரிக்க பிரயாணம் இந்த வருஷம் ஒரு சிறு போக்கிரி பையனால் நின்றுவிட்டது என பரிகாசமாக பேசிய நாகராஜன் அவளது கன்னத்தை செல்லமாக தட்டினான். என்ன பேச்சு இது? நடக்காததையெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னும் எத்தனையோ மாதங்கள் இருக்கும் போதே பிறக்கப் போகிறது பிள்ளை என்று யார் குருட்டு ஜோசியம் சொன்னார்கள் உங்களுக்கு என்று சிரித்த கீதா வெட்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். வாழ்க்கையின் இன்பம் மீண்டும் அவளது நரம்புகளில் பாய்ந்தோட ஆரம்பித்ததும் அவளுக்கு உலகமே இன்பமயமானதாக தென்பட்டது. அவளது மனக்கண் முன் சுருண்ட கூந்தல் கண்களை மறைக்க கண்ணங்குழிய பொக்கை வாயை திறந்து சிரித்து கொண்டிருந்த அந்த சிறு குழந்தையின் சுந்தர வதனம் வந்து நின்றது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.